இன்னைக்கு பெருமாள் பங்குனி உற்சவம் உத்தரவு வரப்போறது இல்லையா? அந்த பங்குனி உத்தரவரத்துக்கு முந்தின இந்த 10 நாளுக்குள்ள பகவான் ஒரு நாள் கமலவல்லி நாச்சியார சேவிக்கிறதுக்கு உறையூர் எழுந்தருள்வார். ரங்கநாயகி படிதாண்டா பத்னி, அந்த தாயார சேவிக்கணும்னா பெருமாள் தான் வரணும். அங்க கமலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியாரை பார்ப்பதற்காக அங்கு சேர்த்தி கண்டருள வேண்டும் என்பதற்காக நம்பெருமாள் அங்கு செல்வார். உறையூர் என்பது ஒசத்தியான திவ்யதேசம். வெகு காலம் சோழர்களுக்கு ராஜதானியாக இருந்தது இந்த உறையூர், கோழியூர். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பழையறை இதெல்லாம் அப்புறம் நீங்க அப்படி பொன்னியின் செல்வரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு என்னன்னா, இந்த உறையூர் ரொம்ப பிராச்சீனமான ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள். பக்கத்துல கமலவல்லி நாச்சியார். அந்த ஊரில் பிறந்தவர் தான் நல்ல ஒரு ஆழ்வார், பாண் பெருமாள். பாண் பெருமாள் என்கின்ற திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலம். அவரை சட்டுன்னு கோவிலுக்குள்ள விடல. அதனால இவரும் பகவானையே நினைத்து கொண்டிருந்தார். லோகசாரங்க முனி என்கின்றவர் வந்தார். அவர் நகருங்கோன்னு சொன்னார். இவர் ரொம்ப பக்தியில லயிச்சு போனதுனால இவருக்கு தெரியல. கல்ல விட்டெறிந்தார். அது அவருக்கு அடிபட்டது. அடியேன க்ஷமிக்கணும்னு வழிவிட்டார். அங்கு உள்ளே சென்றார். பகவான் அவன் ஏத்துக்கவே மாட்டேன் லோகசாரங்க முனி, எம்முடைய அடியவரை நீ நோகடிக்க செய்து விட்டி, அவரை அழைத்து வாருந்தார். அங்கு சென்றார். ஹனுமந்த வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாள் ஹனுமான் மேல வருவர். கருட வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க திருப்பதியில போய் பெத்த வாகனம், சின்ன வாகனம், சேஷ வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது புது விதமான வாகனம், முனி வாகனம்னு பேர். அந்த முனி யாரு அவச்சாரப்பட்டாரோ அவர் வாகனமாக்கி திருப்பானாழ்வாரை தன் மீது ஏற்றினார். அதனால அந்த ஆழ்வார் பகவானை நோக்கி செல்லும் போது பகவானை காண்பித்தாராம். நன்னா புரிஞ்சுக்கோ, இவர் பெருமாளை பார்த்துட்டு இவர் பாடல. பெருமாள் தன் திருவடியை காமிச்சாராம். என் திருவடியை பாடேன், என் தொடைய பாடேன், என் நாபிய பாடேன், என் மார்ப பாடேன், என்னுடைய கண்டத்தை கழுத்தை பாடேன், என் முகத்தை பாடேன், என் கண்ணை பாடேன், என் திருமுடிய பாடேன். அவரா பாடினாராம். அதனால அப்ப ஆழ்வாருக்கு பெருமாளே காண்பித்தார். அதனால சொன்னார், அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. பொதுவா ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களை முடிக்கும் போது முத்திர போடுவார். ஆனா இந்த ஆழ்வார் மட்டும் தன்னுடைய பெயரை சொல்லவே இல்லை. தன் பெயரை சொல்லவே இல்லை. காரணம் என்ன? அவர் சொல்லும் போது, அண்டர்கோன் அணியரங்கன் என் நகுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. என்னுடைய கண் வேற எதையுமே பார்க்காதேன்னு. அடுத்தது அந்த பேரை போடணுங்கிற இச்சை கூட இல்லையா. அதே இடத்துல மோட்சம் கிட்டியது. அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, திருப்பானாழ்வார் போல பகவானுடைய திருமேனியை அனுபவிக்க கூடிய பாக்கியம் பெற்றேனோ நான் என்று இந்த பெண் பிள்ளை கேட்டாளாம்.